Daily. Taste the Daily. திருப்பூர் ரித்தனியாவை போன்று தன் மகளுக்கும் கொடுமைக்கு மேல் கொடுமை நடந்துள்ளதாகவும் ராணுவ மருத்துவரான மாப்பிள்ளை தனது மகளின் மரணத்திற்கான காரணத்தை ராணுவ ரகசியம் போன்று மறைத்து வைத்திருப்பதாகவும் ஆவேசமாக பேசியிருக்கிறார் இந்த இளம் பெண்ணின் தந்தை. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர்கள் தட்சிணாமூர்த்தி வேல்விழி தம்பதி. இவரது வழக்கறிஞர் மகளான கவிதாவிற்கும் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ அதிகாரி ஓம் கணபதியின் மகன் நாகார்ஜுனுக்கும் கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. மாப்பிள்ளை நாகார்ஜுன் இந்திய ராணுவத்தில் மேஜர் பதவியில் மருத்துவராக பணிபுரிவதால் பணத்தை பணமென பார்க்காமல் செலவு செய்திருக்கிறார் தட்சிணாமூர்த்தி. 100 சவரன் தங்க நகைகள், மாப்பிள்ளைக்கு 13 சவரன் தங்க நகை, 2.5 லட்சம் மதிப்புள்ள வைர மோதிரம், ரூபாய் 4 லட்சம் மதிப்புள்ள வெள்ளி பொருட்கள், ரூபாய் 37 லட்சம் மதிப்புடைய கார் ஆகியவற்றை வரதட்சணையாக கொடுத்து திண்டுக்கல்லில் மேரே, சென்னை ஜிஆர்டி ஹோட்டலில் ரிசப்ஷன் என திருமணத்தை ஜாம் என நடத்தி வைத்துள்ளார். அடுத்து கவிதா நாகார்ஜுனுடன் ஜபல்பூருக்கு சென்று விட்டார். இந்த நிலையில் கடந்த ஜூன் 10ஆம் தேதி நள்ளிரவு தட்சிணாமூர்த்திக்கு போன் செய்த ஓம் கணபதி கவிதாவிற்கு திடீரென ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு கோமா நிலைக்கு சென்று விட்டதாக கூறியிருக்கிறார். அதை கேட்டு பதறியடித்து இரவோடு இரவாக பெங்களூரு சென்று அங்கிருந்து ஜபல்பூருக்கு சென்றிருக்கின்றனர் பெண்ணின் பெற்றோர். ஆனால் கவிதா உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர் மருத்துவர்கள். இதனையடுத்து ஜபல்பூரில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்து மாப்பிள்ளை வீட்டாரை கவிதாவின் உடலை சென்னைக்கு அனுப்பியுள்ளனர். அப்போது திண்டுக்கல்லில் உள்ள உங்கள் வீட்டிற்கு சடலத்தை கொண்டு செல்லவில்லையா என தட்சிணாமூர்த்தி கேட்டபோது நீங்களே நல்லடக்கம் செய்யுங்கள், நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் என கூறியுள்ளனர் மாப்பிள்ளை வீட்டார். ஏற்கனவே மகளை இழந்த துக்கத்தில் இருந்த பெண் வீட்டாரும் எதையும் பற்றி யோசிக்காமல் சடலத்தை சென்னைக்கு கொண்டு வந்து எரியூட்டி உள்ளனர். அதன் பின்பு ஒரு வாரம் மாப்பிள்ளையின் வீட்டார் கவிதாவின் வீட்டில்தான் இருந்துள்ளனர். அந்த ஒரு வாரத்தில்தான் மாப்பிள்ளை, மாமனார், மாமியார் ஆகியோரது நடவடிக்கைகளிலேயே தட்சிணாமூர்த்திக்கு மாற்றம் தெரிந்திருக்கிறது. திருமணமாகி 3 மாதங்களிலேயே மகளின் வாழ்க்கையில் இடி விழுந்ததைப் போல ஒரு சம்பவம் நடந்துள்ளது. ஆனால் அதில் மாப்பிள்ளை வீட்டாருக்கு எந்தவித வருத்தமும் இருந்ததை போன்று தெரியவில்லை. அதனால் சந்தேகமடைந்த தட்சிணாமூர்த்தி நாகார்ஜுனுடன் பணிபுரியும் ஒருவருக்கு போன் செய்து விசாரித்திருக்கிறார். அப்போது ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு கவிதாவிற்கு நாகார்ஜுன் எந்தவித முதலுதவியும் செய்யவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்த தட்சிணாமூர்த்தி தனது மகளுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படவில்லை, 100% கொலைதான் செய்யப்பட்டுள்ளார் என கூறியிருக்கிறார். எங்கள் குல வழக்கப்படி எரியூட்டுவது வழக்கம் என்று தெரிந்தே சடலத்தை தங்களிடம் கொடுத்துள்ளதாகவும் கூறியுள்ள தட்சிணாமூர்த்தி பல எதிர்கால கனவுகளோடு ஆசையாய் சென்ற மகளை அஸ்தியாய் கொடுத்து விட்டதாகவும் அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். சந்தேகம்லாம் கிடையாது, 100% மர்டர் தான். ஆமா ஆமா. ஏங்க நல்லா போன பொண்ணு எப்படிங்க இறந்தா? அது அன்னைக்கே போன அன்னைக்கே ஹார்ட் அட்டாக் அரெஸ்ட்னு சொல்றானுங்க. அது நல்லா இருந்த பொண்ணு தனது மகளை கொலை செய்துவிட்டு நாகார்ஜுனாவின் குடும்பத்தார் கதைக்கு மேல் கதை விடுவதாகவும் அதற்கான ஆதாரம் தனது மகளின் செல்போனில் இருப்பதாகவும் கூறியிருக்கும் தட்சிணாமூர்த்தி தாலி கட்டிய மனைவியிடம் திருமணமான 3 மாதங்களில் வெறும் 8000 செகண்ட் தான் பேசியிருக்கிறார் நாகார்ஜுன். ஆனால் இந்தூரை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் 1,80,000 நிமிடங்கள் பேசியிருக்கிறார் என்றால் அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என்றும் சந்தேகம் தெரிவித்திருக்கிறார். எல்லா டாக்டரும் சொல்றாங்க மென்சஸ் ஆகிற எந்த லேடிஸுக்கும் ஹார்ட் அட்டாக் வராது, ஹார்ட் அட்டாக் அரெஸ்டும் வராது. எப்படி இவளுக்கு வந்தது? சும்மா எதாவது கதையா சொன்னாங்கன்னா எதாவது நம்பிடுவாங்களா என்ன? நாங்க அவளே எழுதி வச்சு போயிருக்காங்க அவர் மாமியார் வீட்டுல என்னென்ன கொடுமைப்படுத்தினாங்கன்னு. நோட் போட்டு சாருன்னு போட்டு 2ஆம் தேதி எழுதி வச்சு போயிருக்கேன். எங்க மாமனார்ல இன்லா ஹவுசஸ் ஹேவ் ப்ராப்ளம் அப்படின்னு எழுதி வச்சுட்டே போயிருக்கா. அதுல நிறைய டெலிட் ஆயிருக்கு. அவனே டெலிட் பண்ணிட்டான். அவன்கிட்ட தானே போன் இருந்தது. என் பொண்ணு தனியாக தானே இருந்தாங்க ஜபல்பூர்ல இருக்கும்போது. யாரோ ஒருத்தர் ஜபல்பூர்ல இண்டோர் காரி கிட்ட 1,80,000 நிமிஷம் பேசியிருக்கான். 3 மாசத்துல என் பொண்ணு கூட 8000 செகண்ட் பேசியிருக்கான்.
ஓ, வேற யார்கிட்டயோ பேசியிருக்காரு. ஆமா, கேட்டா என் பொண்ணு கேட்கும் போதெல்லாம் நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா இந்தூர்காரிக்கிட்ட மட்டும் 1,80,000 செகண்ட் பேசுறதுக்கு டைம் இருந்திருக்கு. என்கிட்ட கூட பேச மாட்டாரு. கேட்டா நாங்க பொய் நாங்க வந்து சிந்தூர் ஆபரேஷன் போயிருக்கேன், அதுல இருக்கேன், ரொம்ப ரகசியமா இருக்கோம், ராணுவ ரகசியம் ஊன அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து போய் சொன்னானுங்க. கடைசியில அவங்க கமாண்டிங் ஆபீசரை கேட்டா அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல. மணிப்பூர்ல இருந்து அவனை எங்கேயுமே அனுப்பல. இரவு 9:15 மணிக்கு கழிவறையில் வழுக்கி விழுந்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு விட்டதாக கூறும் நாகார்ஜுன் 1 மணி நேரம் கழித்து 10:10 மணிக்குத்தான் மருத்துவமனைக்கே அழைத்து சென்றிருக்கின்றனர். அதுவரை ஏன் கவிதாவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை, ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு ஏன் எந்த முதலுதவியும் செய்யவில்லை என்ற கேள்வி எழுப்பிய தட்சிணாமூர்த்தி கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்து 1 வாரத்திற்கு மேல் ஆகியும் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் ஒரு வாரம் ஆச்சுங்க, இன்னும் கேஸே எடுக்கல, இன்னும் அது போயிட்டு இருக்கு. என்ன இவரு அவனே வாக்குமூலம் கொடுக்குறான் போலீஸ்ல. 8:10 9:15க்கு கீழே விழுந்தாங்க, நான் 10:10க்கு தான் கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். கேட்டா வலின்னு சொன்னாலாம், வலின்னு சொன்னவனுக்கு எங்க வலிக்குதுன்னு சொல்லலையே, அதனால அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலையா. ஆஸ் அ டாக்டர் சொல்றான். ஒரு பக்கம் டாக்டர், இன்னொரு பக்கம் புருஷன். அப்ப இதுல சந்தேகம் இல்லையா? 9:10க்கு மயங்கி விழுந்துங்க, 10:10க்கு தான் 1 மணி நேரம் என்ன பண்ணா? இதற்கு மத்தியில் திருமணமாகி 3 மாதங்களாகியும் தம்பதிக்குள் எந்த தாம்பத்திய உறவும் இல்லை என்றும் பெரிய மருத்துவமனை கட்ட நிலம் ஒன்றை தட்சிணாமூர்த்தியிடம் வாங்கி கொடுக்குமாறு நாகார்ஜுன் அழுத்தம் கொடுத்ததாகவும் அதற்கு மறுத்ததால் தலையில் தாக்கியதாகவும் அதனால் இரத்த கசிவு ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் கூறப்படும் நிலையில் நாகார்ஜுன் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தால் மட்டுமே மர்ம முடிச்சுகள் அவிழும். அவளுக்கு வந்து மண்டையில முன்னாடியும் பலமா அடிபட்டிருக்கு, பின்னாடியும் பலமா அடிபட்டிருக்கு, மூளையில ரத்த கசிவு இருக்கு. எங்க கிட்ட சிடி ஸ்கேன் எடுத்தீங்களாப்பான்னு கேட்டா இல்லன்னு சொல்றா. ஜபல்பூர் ஹாஸ்பிட்டல் நாங்க போய் கேட்டா எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கானுங்க. கூட இவனே தான் இருந்திருக்கான். ஏன் போய் சொல்லணும்? சிடி ஸ்கேன் எடுத்தாங்கன்னு கேட்ட எதுக்கு இல்லைன்னு சொல்லணும்? Taste the Daily.